ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடிஎஸ் உலகம். இன்றைக்கி நம்ம நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். ஜீரகம், பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வாங்க நம்ம அம்மியில் தான் அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ எப்படி அரைக்கிறதுன்ற பாருங்கள். அம்மியில் அரைச்சி செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. அதேமாதிரி நீங்கள் நண்டு சூப்பு செய்யணுன்னா பெரிய பெரிய நண்டு வச்சு செய்கிறத விட சின்ன சின்ன நண்டு இருக்கும் பார்த்திங்களா, அதில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் நல்ல ஜீரகத்தை அரைச்சிக்கிறேன். எங்கள் அம்மியில் பொலி போடலை, அதனால தாங்க கொஞ்சம் மழன்னு டக்குன்னு ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்லோவாகுது. இப்போ மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். மிளகை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இது செய்யலாம். நண்டு சூப்பு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. சில பேருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம், அவங்களுக்கு தரலாம். அப்புறம் ரொம்ப இம்யூனிட்டி பவர் இருக்குது அதில். நீங்கள் நண்டு சூப் வச்சு அதுக்கும் சாப்பிட்லாம். அதுவும் இந்த மாதிரி அம்மியில் வச்சு அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். வாங்க இப்போ பச்சை மிளகாவே சேர்த்து நறுக்கிக்குவோம். எல்லாத்தையும் லைட்டாக இடிச்சிக்குங்க. பச்சை மிளகா ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதால லைட்டாக இடிச்சிட்டு செய்கிறேன். வெங்காயத்தையும் சேர்த்து அது கூட இடிச்சிடலாம். வெயில் தாங்கலை, உச்சி வெயிலில் உட்காந்து அரைச்ச மங்குன்னு நல்லா நசுக்கி எடுத்துருவோம். வெங்காயத்தை ஃபுல்லாக அரைச்சிடலாம். இது அரைச்சிட்ட பிறகு நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை ஃபஸ்ட்டு நான் சாரெல்லாம் புழிஞ்சு தனியாக எடுத்துகிட்டு அதோட மீதியை தாங்க அங்கே வைக்கிறேன். ஃபுல்லாக அதை அரைச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப மழன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தட்டி தட்டி எடுத்தாலே போதும். அதோட சாறு இறங்கி நம்மளுக்கு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். தக்காளியும் அதுமாரி நசுக்கிடலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வலித்து எடுத்துடலாம். ஃபுல்லாத்தையும் வலித்து எடுத்து ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம். அதை லைட்டாக கழுவி எடுத்துடலாங்க. இதுக்கப்புறம் வாங்க இதில் நண்டை போட்டு நல்லா நசுக்கி எடுக்கணும். பாருங்கள், சின்ன சின்ன நண்டு வச்சு நசுக்கி எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய பெரிய நண்டுலாம் அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க. நீங்கள் சின்ன சின்னதாக எடுத்து அதையும் நசுக்கிக்கணும். நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்கன்றப்போ எனக்கு அம்மி எங்கே கிடைக்கும்னு கேட்காதீங்க. நீங்கள் அந்த கல் உலக்க இருக்கும் பார்த்துருக்கீங்களா, குட்டியாக உரல், அதில் போட்டு இடிச்சிக்கோங்க. சென்னையில் இருக்கவங்க எல்லாத்தையும் நல்லா நசுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சாரெல்லாம் ஃபுல்லாக சூப்பில் இறங்கி நல்ல சுவையாக இருக்கும். நசுக்கி எடுத்தாச்சு. இப்போ அதை லைட்டாக தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்துடலாங்க. ஃபுல்லாக அதை வச்சு எடுத்துடலாம். இது எங்கள் வீட்டில் தோட்டம் புதுசாக போட்ட செடிங்க தோட்டம், அதுதான். வாங்க இப்போ எப்படி நம்ம செய்கிறதுன்றதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் இது பன்னாடைன்னு நிறைய பேர் திட்டுவாங்க, அது எதுன்னு தெரியாது. இதுதான் பன்னாடை, பார்த்துக்கோங்க. தென்னை மரத்துலேருந்து வரும். அதை வச்சு பற்ற வச்சிடலாம். இப்போது கடாயை எடுத்து வச்சிடுறேன். சட்டி, மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்ல. நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு
அரைச்சி வச்சது, அப்புறம் வந்து நண்டு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க. நான் என் பசங்களுக்காக செய்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே செய்கிறேன். ஏன்னா இங்கே எங்கள் தங்கச்சி பசங்க அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கோம். நம்ம போட்டு சட்டி ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு அப்படியே திறந்தோம்னாலே நம்மளுக்கு சூப் ரெடிங்க. கொதிச்சிருச்சுனாலே தேவையான அளவு நான் எனக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் இப்போ கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இது வந்து புளி தண்ணி லைட்டாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க, புளிப்பு எடுத்துரும். லைட்டாக மட்டும் கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சிங்க, தயாராகிறதுக்கு. வாங்க மூடி வச்சிடலாம். இதோட வந்து பாருங்கள், கொதி வந்துருச்சு. நல்ல வாசமாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. சூப்போட வாசம் இருக்கான்னு பார்த்தா டேஸ்டியான சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.